அந்த போர்டை கொஞ்சம் இது பண்ணுங்க. வந்து வில் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னா இப்போது நிறைய இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேஷண்ட் வந்து போர்டட் ஃப்ளைட், ஸோ உள்ள அரெஸ்டேட்டர். ஸோ எங்கள் இந்த மெடிக்கல் டீம் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் லிட்டலி ஒரு 10 minutes எடுக்கும். ஸோ if we give proper training to all the staffs with the use of this mission, we can restart the heart திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும் till the team reaches. ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங்கில் இது கொடுத்தோம்னா ஈவன் த நார்மல் பர்சன் கேன் யூஸ் திஸ் மிஷின் அண்ட் ஃபாலோ த ஸ்டெப்ஸ். அதிலே ப்ராம்ப்ட் பண்ணுவோம், அந்த மிஷினே சொல்லும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாக் கொடுக்குறது இல்லையா? ஸோ இது லிட்டரலி அது ஷாக் கொடுக்குறது அது. ஸோ அந்த மிஷினில் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டாவே அந்த மிஷின் சொல்லும் சிபிஆர் கொடுங்க, நிறுத்துங்க, ஷாக் கொடுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ அது கண்டினியூஸாக அந்த டீம் வர வரைக்கும் இது நம்ம பண்ணோம்னா தேர் ஆர் மோர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிரிங்கிங் பேக் த ஹார்ட். ஸோ அதனால் இது 13 இடத்துல வைக்கிறோம். And we'll train people also. 13 places we have placed it. Main எங்க patients, I mean passengers நிறைய இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்க வச்சிருக்கோம். இதை குறிப்பாக அந்த லொக்கேஷன் நம்ம பார்க்க வேண்டாம், சிசிடிவி கவரேஜ் மாதிரி தான். எந்தெல்லாம் ஏரியாவில் சிசிடிவி கவர் ஆகிருக்குன்னா என்டையர் ஏர்போர்ட் இஸ் அண்டர் சர்வைலன்ஸ். ஸோ இது ஒரு சர்வைலன்ஸ் மிஷின் மாதிரி தான் பார்க்கணும். அதாவது எந்த இடத்துல வந்தாலும் வித்தின் 3 to 4 minutes இந்த மிஷின் அங்கே ரீச் ஆகும். அந்த மாதிரி லாஜிஸ்டிக்கலி சார்ட் அவுட் பண்ணி தான் இந்த மிஷின் வச்சுருக்கோம். ஸோ மிஷின் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, பட் மிஷின் இஸ் அவைலபிள். எங்கே அரெஸ்ட் ஆனாலும் வித்தின் 3 minutes மிஷின் வில் பி தேர். அதுதான் அப்போ அந்த எங்கே இருக்குன்னு நம்ம சிசிடிவி கேமரா பார்க்குற மாதிரி தான். இதில் மெயினாக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ஒரு பேஷண்ட் நம்ம கூட நம்ம 2 பேர் வரோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திடீர்னு கூட இருக்கவர் அப்படி கொலாப்ஸாக கீழே வந்தார். உடனே நம்மளோட ரிஃப்ளெக்ஸ் என்னென்னா, நம்ம உடனே நம்ம ஹெல்ப்புக்கு தான் கூப்பிடுவோம். யாராவது வாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருப்பாங்க. சிலவங்க போர்டிங் பாஸ் பண்ணுவாங்க, சிலவங்க அப்படியே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, சிலவங்க வேறு ஏதாவது ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்களை டக்குன்னு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு தே வில் பி சஸ்பெக்ட், இது என்ன நடக்குதுன்னு சொல்லுது. இந்த டைம் தான் முக்கியம். நம்ம கூப்பிடுறது, இன்னொரு ஹெல்ப்புக்காக கேட்குற அந்த டைம் தான். அந்த டைமில் பாதி உயிர் போயிடும். அதுக்கப்புறம் 10 ஜனங்கள் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் அவ்வளோதான். இப்போ மேடம் சொன்ன மாதிரி. ஸோ இம்மீடியட்டாக நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு ஹெல்ப். ஒரு 5 நிமிஷம் அந்த உயிருக்காக நம்ம போராடிட்டோம்னா அந்த உயிர் காப்பாற்று. ஒரு ஆட்டோ டிரைவர் போன மாதத்துக்கு முந்தின மாதம் கடலூரில் வீட்டில் இந்த மாதிரி அரெஸ்டாக இருக்காங்க. அது 2 பொம்பளை பசங்க. அவங்க 2 பேரும் அந்த சிபிஆர் கொடுத்து அந்த ஐயாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. எல்லாம் +2 படித்த பசங்க, 2 பொம்பளை பசங்க. ஏதோ பார்த்துக்காங்க எங்கேயோ யூடியூப்ல இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து காப்பாற்றலான்னு சொல்லி எங்களுக்கே புல்லரிச்சு போச்சு. ஸோ இது உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம். இது ஏர்போர்ட் பொறுத்த மாதிரி இல்லை, இட்ஸ் அ காமன் ஸ்பேஸ். உங்கள் ஆஃபீஸில் நடக்கலாம், நீங்கள் ரோடில் போகும்போது நடக்கலாம், நீங்கள் ஃபிலிம் பார்த்துருக்கும் போது சினிமா தியேட்டரில் நடக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி டு சேவ் லைஃப். அது என்ன, இது டெர்மினலாக கேன்சர் வந்த பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண மாதிரி இல்லை, ஃபுல்லாக உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். அது நம்ம டைம் லேக்னால விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அந்த ஒரு நல்ல நோக்கத்தில் தான். ஸோ அது இட்ஸ் லார்ஜ்லி a பப்ளிக் சேஃப்டி மெஷர். புரியல என்ன சார்?